For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். World War I முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை. Europe in early 20th century. Major powers competed for colonies, military dominance, and influence. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஐரோப்பா காலனிகள் இராணுவ ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கிற்காக பெரும் வல்லரசுகள் போட்டியிட்டன. Causes காரணங்கள். மிலிட்டரிசம் இராணுவம். Countries built up large armies and glorified war. நாடுகள் பெரும் இராணுவங்களை உருவாக்கி போரை புகழ்ந்தன. Alliances கூட்டணிகள். Triple Alliance, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி, இட்டலி கூட்டணி, ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ, ஹங்கேரி, இத்தாலி. Triple Entente, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் எதிர்க்குழு, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன். Imperialism ஏகாதிபத்தியம். Competition for colonies increased tension. காலனிகளுக்கான போட்டி அதிகரித்தது. Immediate cause நேரடி காரணம். Assassination of Franz Ferdinand Archduke June 1914 by a Serbian nationalist. பிரான்ஸ் பெர்டினாண்டின் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி வாரிசு கொலை. Major events முக்கிய நிகழ்வுகள். Trench warfare. Trench warfare was a type of warfare that occurred mostly during World War I 1914 முதல் 1918 வரை. Soldiers on both sides fought by digging long, deep trenches into the ground and hiding within them. The area between the two sides, trenches, was called no man's land. Living in these trenches was very difficult. There were rats, disease, the fear of constant attacks, etc. In such a war, progress was very slow, but the casualties were very high. குழி போர்முறை. Trench warfare என்பது பெரும்பாலும் முதல் உலகப் போரின் 1914 முதல் 1918 வரை காலத்தில் நடந்த ஒரு போர்முறை. இரு தரப்பிலும் உள்ள படைவீரர்கள் நிலத்தில் ஆழமான நீண்ட குழிகளை ட்ரென்ச்சஸ் தோண்டி அதற்குள் மறைந்து போரிட்டனர். இரு தரப்பினரின் குழிகளுக்கு இடையில் உள்ள பகுதியை யாருக்கும் சொந்தமில்லாத நிலம் நோ மேன்ஸ் லேண்ட் என்று அழைத்தனர். இந்த குழிகளில் வாழ்வது மிகவும் கடினம். எலி, நோய், இடையறாத தாக்குதல்களின் அச்சம் போன்றவை இருந்தன. இத்தகைய போரில் முன்னேற்றம் மிக மெதுவாக இருந்தது, ஆனால் உயிரிழப்புகள் மிக அதிகம். நியூ வெப்பன்ஸ் புதிய ஆயுதங்கள். மஷீன் கன்ஸ், பாய்சன் கேஸ், டேங்க்ஸ், ஏர்பிளேன்ஸ், மெஷின் கன், விஷவாயு தாங்க் விமானங்கள். குளோபல் இன்வால்வ்மெண்ட் உலகளாவிய பங்கீடு. மெனி காலனிஸ் அண்ட் நேஷன்ஸ் ஜாயின். பல காலனிகள் மற்றும் நாடுகள் கலந்து கொண்டன. கான்சிக்வன்சஸ் விளைவுகள். பொலிட்டிக்கல் அரசியல். கொலாப்ஸ் ஆஃப் எம்பயர். ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன், ஆட்டமன், ரஷ்யன், ஜெர்மன். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கண்ட்ரீஸ் இன் யூரோப். ஐரோப்பாவில் புதிய நாடுகள் உருவாகின. எகனாமிக் பொருளாதார. ஹியூஜ் ஃபைனான்ஷியல் லாசஸ் அண்ட் டெட். பெரும் பொருளாதார இழப்புகள் மற்றும் கடன். டெவஸ்டேஷன் ஆஃப் ஃபார்ம்லேண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். விவசாயம், தொழிற்சாலை நாசம். சோஷியல் சமூக. மில்லியன்ஸ் கில்ட் ஆர் வூண்டட். கோடியோரு மக்கள் கொலைக்கப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். மக்கள் இடம்பெயர்ந்தனர். இன்டர்நேஷனல் பன்னாட்டு. லீக் ஆஃப் நேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு பிரிவென்ட் ஃபியூச்சர் வார்ஸ். எதிர்கால போர்களை தடுக்கும் நோக்கில் நேஷன்ஸ் லீக் உருவாக்கப்பட்டது. சீட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் II. இரண்டாம் உலகப் போரின் விதைகள் உருவானன. காசஸ் காரணங்கள். இமீடியட் காஸ் உடனடி காரணம். அசாசினேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட். தி அசாசினேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட், heir of the Austro-Hungarian by Gavrilo Princip, a Serbian nationalist, in June 1914. It triggered a chain reaction of events. பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை. 1914 ஜூன் மாதம். ஆஸ்திரியா ஹங்கேரியின் வாரிசு பிரான்ஸ் பெர்டினாண்ட் செர்பிய தேசியவாதி கவ்ரிலோ பிரின்சப் கையால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்ச்சியான நிகழ்வுகளின் தொடக்கமாக அமைந்தது.
Underlying causes அடிப்படை காரணங்கள். Imperialism. The competition for colonies and resources in Africa and Asia contributed to tensions between European powers. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் காலனிகள் மற்றும் வளங்களுக்கான போட்டி ஐரோப்பிய சக்திகளுக்கு இடையே பதட்டங்களுக்கு பங்களித்தது. Nationalism. The rise of nationalism in various countries, including Germany, Italy, and the Balkans, fueled tensions and militarism. ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பால்கன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தேசியவாதத்தின் எழுச்சி பதட்டங்களையும் இராணுவவாதத்தையும் தூண்டியது. Alliances. The complex system of alliances between European powers including the Triple Entente and the Triple Alliance created a situation in which a small conflict could quickly escalate. Triple Entente மற்றும் Triple Alliance போன்ற சிக்கலான கூட்டணிகள் சிறிய மோதல்களையும் விரைவில் பெரிய போராக மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின. Long-term causes நீண்டகால காரணங்கள். German unification. Germany's rapid industrialization and unification under Bismarck created tensions with other European powers. ஜெர்மன் ஒருங்கிணைப்பு. ஜெர்மனியின் வேகமான தொழில்மயமாக்கலும் பிஸ்மார்க் தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பும் மற்ற ஐரோப்பிய சக்திகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது. Balkan instability. The Balkans' instability with various ethnic groups seeking independence and territorial changes. பால்கன் நிலைத்தன்மையின்மை. பால்கன் பகுதியில் பல்வேறு இனக்குழுக்கள் சுதந்திரம் மற்றும் பிராந்திய மாற்றங்களை நாடுவதால் நிலையற்ற தன்மை நிலவுகிறது. Great power rivalries. The great powers of Europe, including Britain, France, Germany, Austria, Hungary, and Russia, had complex rivalries that contributed to the outbreak of war. மிகப்பெரிய சக்திகளின் போட்டிகள். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட ஐரோப்பாவின் பெரும் வல்லரசுகள் போர் வெடிப்பதற்கு பங்களித்த சிக்கலான போட்டிகளை கொண்டிருந்தன. Triggering events. தூண்டுதல் நிகழ்வுகள். Austria, Hungary's ultimatum. Austria's ultimatum to Serbia, which Serbia refused to follow. It led to Austria's declaration of war. ஆஸ்திரியா, ஹங்கேரியின் இறுதி எச்சரிக்கை. செர்பியாவிற்கு ஆஸ்திரியா, ஹங்கேரியின் இறுதி எச்சரிக்கை. அதை செர்பியா பின்பற்ற மறுத்தது. இது ஆஸ்திரியா, ஹங்கேரியின் போர் அறிவிப்புக்கு வழிவகுத்தது. Russia supported Serbia. Austria's declaration of war on Serbia. Russia supported Serbia. This led to Germany declare war on Russia. செர்பியா மீது ஆஸ்திரியா போர் பிரகடனம் செய்தது. ரஷ்யா செர்பியாவை ஆதரித்தது. இது ஜெர்மனி ரஷ்யா மீது போரை அறிவிக்க வழிவகுத்தது. These factors combined to create a complex web of tensions and alliances. It led to the outbreak of World War I. இந்த காரணிகள் ஒன்றிணைந்து பதட்டங்கள் மற்றும் கூட்டணிகளின் சிக்கலான வலையமைப்பை உருவாக்கின. இது முதலாம் உலகப் போர் வெடிப்பதற்கு வழிவகுத்தது. Key players. முக்கிய வீரர்கள். Allies, France, Britain, and Russia. கூட்டணி நாடுகள். பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ரஷ்யா. Central powers. Germany, Austria, Hungary, and the Ottoman Empire. மத்திய சக்திகள். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் ஒட்டோமான் பேரரசு. Major events. முக்கிய நிகழ்வுகள். Outbreak of war. Austria, Hungary declared war on Serbia in July 1914. Triggered a chain reaction of events. போர் வெடிப்பு. ஆஸ்திரியா, ஹங்கேரி ஜூலை 1914 செர்பியா மீது போரை அறிவித்தது. Western Front. The Western Front saw significant battles between Germany and France. மேற்கு முன்னணி ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க போர்களை கண்டது. Eastern Front. The Eastern Front saw significant battles between Germany and Russia. கிழக்கு முன்னணி ஜெர்மனிக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே குறிப்பிடத்தக்க போர்களை கண்டது. Impact consequences. தாக்கம் விளைவுகள். Global political impact. உலகளாவிய அரசியல் தாக்கம். Collapse of empire. The war led to the downfall of four major empires: German, Austro-Hungarian, Ottoman, and Russian Empire. As a result, new nation-states emerged and borders were redefined. பேரரசுகளின் சரிவு. இந்த போர் 4 பெரிய பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது.
ஜெர்மன், ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய, ஒட்டோமான் மற்றும் ரஷ்ய பேரரசுகள். இதன் விளைவாக புதிய தேசிய அரசுகள் தோன்றி எல்லைகள் மறுவரையறை செய்யப்பட்டன. Rise of new global powers. The United States emerged as a global power, while European empire began to decline. புதிய உலகளாவிய சக்திகளின் எழுச்சி. ஐரோப்பிய பேரரசுகள் வீழ்ச்சியடையத் தொடங்கிய அதே வேளையில் அமெரிக்கா ஒரு உலகளாவிய சக்தியாக உருவெடுத்தது. Russian Revolution. The war contributed to the Russian Revolution. It led to the establishment of the Soviet Union. ரஷ்ய புரட்சி. போர் ரஷ்ய புரட்சிக்கு பங்களித்தது. இது சோவியத் யூனியன் உருவாக வழிவகுத்தது. Treaty of Versailles. The treaty imposed harsh penalties on Germany. It contributed to widespread dissatisfaction. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனி மீது கடுமையான தண்டனைகளை விதித்தது. இது பரவலான அதிருப்திக்கு பங்களித்தது. Nationalist movements. The war sparked nationalist movements across Asia, Africa, and the Middle East. It challenged colonial dominance. தேசியவாத இயக்கங்கள். இந்த போர் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் தேசியவாத இயக்கங்களை தூண்டியது. அது காலனித்துவ ஆதிக்கத்தை சவால் செய்தது. Ideological shifts. The war paved the way for the rise of fascism, communism, and other ideologies. It challenged capitalism and democracy. சித்தாந்த மாற்றங்கள். இந்த போர் பாசிசம், கம்யூனிசம் மற்றும் பிற சித்தாந்தங்களின் எழுச்சிக்கு வழி வகுத்தது. அது முதலாளித்துவத்தையும் ஜனநாயகத்தையும் சவால் செய்தது. Global economic impact. உலகளாவிய பொருளாதார தாக்கம். Shift in economic power. The war led to a shift in economic power from Europe to the United States. USA emerged as the world's leading economic power. பொருளாதார சக்தியில் மாற்றம். இந்த போர் பொருளாதார சக்தியை ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மாற்ற வழிவகுத்தது. அமெரிக்கா உலகின் முன்னணி பொருளாதார சக்தியாக உருவெடுத்தது. Economic instability. The war caused widespread economic instability including high inflation rates, public debt, and disruption of international trade. பொருளாதார உறுதியற்ற தன்மை. இந்த போர் பரவலான பொருளாதார உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தியது. இதில் அதிக பணவீக்க விகிதங்கள், பொதுக்கடன் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் இடையூறு ஆகியவை அடங்கும். Protectionism. Protectionism means when a country tries to protect its own industries by reducing imports from other countries. Many countries adopted protectionist policies. It further obstructed global trade and contributed to economic instability. பாதுகாப்புவாதம். பாதுகாப்புவாதம் என்பது ஒரு நாடு மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியை குறைப்பதன் மூலம் தனது சொந்த தொழில்களை பாதுகாக்க முயற்சிப்பதை குறிக்கிறது. பல நாடுகள் பாதுகாப்புவாத கொள்கைகளை ஏற்றுக்கொண்டன. இது உலகளாவிய வர்த்தகத்தை மேலும் பாதித்தது மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு பங்களித்தது. Long-term consequences. The war's economic consequences contributed to the Great Depression and set the stage for World War II. நீண்டகால விளைவுகள். போரின் பொருளாதார விளைவுகள் பெரும் மந்தநிலைக்கு பங்களித்தன மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு களம் அமைத்தன. Social and humanitarian impact. சமூக மற்றும் மனிதாபிமான தாக்கம். Loss of life. Around 17 million deaths and millions were injured. Many with long-term physical and psychological trauma. உயிரிழப்பு. சுமார் 17 மில்லியன் இறப்புகள் மற்றும் மில்லியன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர். பலர் நீண்டகால உடல் மற்றும் உளவியல் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டனர். Displacement and refugees. Millions were displaced and many became refugees. இடப்பெயர்வு மற்றும் அகதிகள். மில்லியன் கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்தனர் மேலும் பலர் அகதிகளாக மாறினர். Social reforms. The war encouraged social reforms including rise of feminism and educational reforms. சமூக சீர்திருத்தங்கள். பெண்ணியம் மற்றும் கல்வி சீர்திருத்தங்களின் எழுச்சி உட்பட சமூக சீர்திருத்தங்களை போர் ஊக்குவித்தது. Psychological impact. The war had a profound psychological impact on individuals and societies. உளவியல் தாக்கம். தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் மீது போர் ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. Long-term consequences. நீண்டகால விளைவுகள். Rise of fascism and nationalism.
The war contributed to the rise of fascist and nationalist movements in Europe. பாசிசம் மற்றும் தேசியவாதத்தின் எழுச்சி. ஐரோப்பாவில் பாசிச மற்றும் தேசியவாத இயக்கங்களின் எழுச்சிக்கு இந்த போர் பங்களித்தது. World War II, the Treaty of Versailles' harsh terms and the rise of Nazi Germany led to World War II. இரண்டாம் உலகப் போர், வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தின் கடுமையான விதிமுறைகளும் நாஜி ஜெர்மனியின் எழுச்சியும் இரண்டாம் உலகப் போருக்கு வழிவகுத்தன. Global politics. The war marked a shift in global politics with the decline of European empire and the emergence of new global powers. உலக அரசியல், ஐரோப்பிய பேரரசுகளின் வீழ்ச்சி மற்றும் புதிய உலகளாவிய சக்திகளின் தோற்றத்துடன் இந்த போர் உலக அரசியலில் ஒரு மாற்றத்தை குறித்தது. Conclusion. The First World War had long-term consequences for the global political and economic order. It shaped the course of world history and set the stage for future conflicts and crises. முதல் உலகப் போர் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. உலக வரலாற்றின் போக்கை வடிவமைத்து எதிர்கால மோதல்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு களம் அமைத்தது. Timeline of World War I. Pre-war. ஜூன் 28, 1914. Assassination of Franz Ferdinand. ஜூலை 23, 1914. ஆஸ்ட்ரியா, ஹங்கரி issues ultimatum to Serbia. இறுதி எச்சரிக்கை. ஜூலை 28, 1914. ஆஸ்ட்ரியா, ஹங்கரி declares war on Serbia. ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை. 1914. Germany declares war on Russia and France. ஏப்ரல் 6, 1917. United States declares war on Germany. மார்ச் 3, 1918. Treaty of Brest-Litovsk. ஜனவரி 18, 1919. Paris Peace Conference begins. ஜூன் 28, 1919. Treaty of Versailles signed. This timeline highlights key events and battles of World War I. From the assassination of Archduke Franz Ferdinand to the signing of the Treaty of Versailles. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. Treaty of Versailles. 1919. முதலாவது உலகப் போருக்குப் பிறகு 1914 முதல் 1918 வரை. 1919 ஆண்டு ஜூன் 28 அன்று பிரான்சின் வெர்சைல்ஸ் அரண்மனையில் கையெழுத்திடப்பட்டது. இது ஜெர்மனியுடன் கையெழுத்தான மிக முக்கியமான அமைதி உடன்படிக்கை. முக்கிய அம்சங்கள். ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள். ஜெர்மனியே போருக்கு முழு பொறுப்பான நாடு என்று அறிவிக்கப்பட்டது. 6 பில்லியன் பவுண்டு இழப்பீடு ரெப்பரேஷன்ஸ் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டது. இராணுவ கட்டுப்பாடுகள். ஜெர்மன் படையின் எண்ணிக்கை 1 லட்சமாக குறைக்கப்பட்டது. கடற்படையில் சில கப்பல்கள் மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதி. விமானப்படை, டாங், நீர்மூழ்கி கப்பல், சப்மரீன்ஸ் அனைத்தும் தடை செய்யப்பட்டது. பிராந்திய மாற்றங்கள். ஆல்சேஸ், லொரைன், ஆல்சாஸ், லொரைன் பிரான்சுக்கு மீண்டும் வழங்கப்பட்டது. ஜெர்மனியின் பல காலனிஸ் கூட்டு பலங்களுக்கு அலைட் பவர்ஸ் வழங்கப்பட்டன. போலந்து சுதந்திர நாடாக உருவாக்கப்பட்டது. ஜெர்மனியின் சில பகுதிகள் அதில் இணைக்கப்பட்டன. ரைன் பகுதி ரைன்லாந்து ஆயுதமற்ற டிமிலிட்டரைஸ்ட் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. சர்வதேச அமைப்பு. எதிர்காலத்தில் போர்களை தவிர்க்கும் வகையில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது. விளைவுகள். ஜெர்மனி மிகுந்த அவமானத்திற்கும் பொருளாதார சுமைக்கும் உள்ளானது. ஜெர்மன் மக்களிடையே கோபம், பழிவாங்கும் மனநிலை உருவானது. இதுவே பின் ஹிட்லரின் எழுச்சிக்கும் இரண்டாவது உலகப் போருக்கும் 1939 முதல் 1945 வரை முக்கிய காரணமாக அமைந்தது. நாடுகளின் கூட்டமைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ். 1920. முதலாவது உலகப் போருக்குப் பிறகு எதிர்கால போர்களை தவிர்க்கும் நோக்கில் 1920 ஆண்டு நிறுவப்பட்ட சர்வதேச அமைப்பு. இது வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக உருவானது. நோக்கங்கள். ஆப்ஜெக்டிவ்ஸ். உலகத்தில் நிலையான அமைதி நிலைநிறுத்தல். நாடுகளுக்கு இடையிலான தகராறுகளை சமரசம் செய்து தீர்த்தல். ஆயுத கட்டுப்பாடு. டிசார்மமெண்ட்.
பொருளாதாரம், சமூக நலன், சுகாதாரம் போன்ற துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்தல். அமைப்பு ஸ்ட்ரக்சர். பொது சபை ஜெனரல் அசெம்பிளி அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். சபை கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் பிரிட்டன், பிரான்ஸ், இட்டலி, ஜப்பான் கூட்டல் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். செயலகம் செக்ரட்டரியட் நிர்வாக பணிகளைச் செய்தது. சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெதர்லாந்தின் ஹேக் நகரத்தில் அமைந்தது. சிறப்பு கமிஷன்கள் தொழிலாளர் அமைப்பு ILO, சுகாதாரக்குழு WHO, சிறுவர் நலக்குழு CWO போன்றவை. வெற்றிகள் அச்சீவ்மெண்ட்ஸ். சிறு நாடுகளுக்கிடையிலான சில எல்லை தகராறுகளை தீர்த்தது. புலம்பெயர் மக்கள் மற்றும் போர் கைதிகளுக்கு உதவியது. சுகாதாரம், தொழிலாளர் உரிமைகள் போன்ற துறைகளில் பணியாற்றியது. தோல்விகள் ஃபெயிலியர்ஸ். அமெரிக்கா இதில் இணையவில்லை, செனட் மறுத்ததால். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் அமைப்பை மதிக்கவில்லை. உலக பொருளாதார மந்தநிலையை கிரேட் டிப்ரெஷன் 1929 சமாளிக்க முடியவில்லை. ஆக்கிரமிப்புகளை ஜாப்பனீஸ் இன்வேஷன் ஆஃப் மஞ்சூரியா 1931, இட்டலி இன்வேஷன் ஆஃப் இத்தியோப்பியா 1935 தடுக்க முடியவில்லை. இறுதியில் இரண்டாவது உலகப் போரை 1939 காப்பாற்ற முடியவில்லை. முடிவு 1946இல் கலைக்கப்பட்டது. இதன் இடத்தை ஐக்கிய நாடுகள் அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் 1945 பிடித்தது. பால்கன் போர்கள் 1912 முதல் 1913 வரை ஒட்டோமன் பேரரசுக்கு எதிராக கிரேக்கம், செர்பியா, பல்கேரியா, மொண்டெனெக்ரோ கூட்டாக போரிட்டது. வெற்றிக்குப் பிறகு அந்த பகுதிகளை பங்கிட்டுக் கொள்ளும் விவகாரத்தில் தகராறுகள் எழுந்தன. பால்கன் இன்ஸ்டபிலிட்டி. பால்கன் நிலைத்தன்மையின்மை. The Balkans were a region of great instability before World War I. Various ethnic groups such as Serbs, Croats, Bosnians, and Bulgarians wanted independence or territorial changes. The decline of the Ottoman Empire created a power vacuum, and major powers like Austria, Hungary and Russia tried to influence the region. This instability played a key role in triggered World War I. முதல் உலகப்போருக்கு முன்பு பால்கன் பகுதி மிகுந்த நிலைத்தன்மையின்மையால் பாதிக்கப்பட்டிருந்தது. செர்பியர்கள், குரோஷியர்கள், போஸ்னியர்கள், பல்கேரியர்கள் போன்ற பல இனக்குழுக்கள் சுதந்திரத்தையும் நில எல்லை மாற்றங்களையும் விரும்பினர். ஒட்டோமன் பேரரசின் வீழ்ச்சி அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியது. இதை பயன்படுத்தி ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய சக்திகள் அந்த பகுதியில் செல்வாக்கை செலுத்த முயன்றன. இந்த நிலைத்தன்மையின்மை முதல் உலகப்போர் வெடிக்க முக்கிய காரணமாக அமைந்தது. முதல் உலகப்போர் வெடித்ததற்கான எந்தவொரு விளக்கமும் மிகவும் எளிமையானதாக இருக்கலாம். அறிவுசார், சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மற்றும் இராஜதந்திர காரணிகளின் கலவையே இந்த பயங்கரமான மோதலுக்கு பங்களித்தது. விளக்குங்கள். இந்த கூற்று மிகவும் சரியானது. முதல் உலகப்போர் 1914 முதல் 1918 வரை என்பது ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்டதால் மட்டும் உருவானதல்ல. அது பல ஆண்டுகளாக ஐரோப்பாவில் புகைந்து கொண்டிருந்த வெடிமருந்து கிடங்கில் விழுந்த ஒரு தீப்பொறி மட்டுமே. இந்த வெடிமருந்து கிடங்கு எப்படி அறிவுசார், சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் இராஜதந்திர காரணிகளால் நிரப்பப்பட்டது என்பதை விரிவாக பார்க்கலாம். இராஜதந்திர காரணிகள் டிப்ளோமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஐரோப்பாவில் நிலவிய கூட்டணி அமைப்புகள் அலையன்ஸ் சிஸ்டம்ஸ் ஒரு சிறிய பிராந்திய மோதலை உலகப் போராக மாற்றின. இரகசிய ஒப்பந்தங்கள். நாடுகள் தங்களை பாதுகாக்க அண்டை நாடுகளுடன் இரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களைச் செய்திருந்தன. மைய நாடுகள் ட்ரிப்பிள் அலையன்ஸ். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. நேச நாடுகள் ட்ரிப்பிள் ஆன்டாண்ட். பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. சங்கிலித் தொடர்வினை. செர்பியா மீது ஆஸ்திரியா போர் தொடுத்ததும் செர்பியாவை காக்க ரஷ்யாவும், ஆஸ்திரியாவை காக்க ஜெர்மனியும், ரஷ்யாவை காக்க பிரான்சும் எனச் சங்கிலி தொடர் போல அனைத்து நாடுகளும் போருக்குள் இழுக்கப்பட்டன. பொருளாதார காரணிகள் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்.
தொழிற்புரட்சியால் உருவான போட்டியே போருக்கான முக்கிய எரிபொருளாக அமைந்தது. ஏகாதிபத்தியம் இம்பீரியலிசம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் காலனிகளை பிடிப்பதில் ஐரோப்பிய நாடுகளிடையே கடும் போட்டி நிலவியது. ஜெர்மனியின் வளர்ச்சி இங்கிலாந்தின் தொழில்துறை ஆதிக்கத்திற்கு போட்டியாக ஜெர்மனி மிக வேகமாக வளர்ந்தது. இங்கிலாந்தால் இந்த பொருளாதார போட்டியை சகித்துக்கொள்ள முடியவில்லை. சந்தை போட்டி மூலப்பொருட்களை பெறுவதற்கும் உற்பத்தி பொருட்களை விற்பதற்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் புதிய இடங்கள் தேவைப்பட்டன. இது மோதல்களை உருவாக்கியது. அரசியல் காரணிகள் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இதன் மையப்புள்ளியாக இருந்தது. கடுமையான தேசியவாதம் அக்ரெசிவ் நேஷனலிசம். பிரான்சின் பழிவாங்கும் உணர்வு 1871 இல் ஜெர்மனியிடம் இழந்த அல்சாஸ் லொரைன் பகுதிகளை மீட்க பிரான்ஸ் துடித்துக் கொண்டிருந்தது. பால்கன் பிரச்சினை ஐரோப்பாவின் நோயாளி என்று அழைக்கப்பட்ட துருக்கிய பேரரசு சிதைந்து கொண்டிருந்தது. அந்த பகுதிகளை கைப்பற்ற ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் போட்டியிட்டன. பான் ஸ்லாவிக் இயக்கம் பான் ஸ்லேவிசம் பால்கன் பகுதியில் உள்ள ஸ்லாவிக் இன மக்களை செர்பியா ஒன்றிணைக்க ரஷ்யா ஆதரவு அளித்தது. இது ஆஸ்திரியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. சமூக காரணிகள் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஐரோப்பிய சமூகம் போரை வெறுக்கவில்லை, மாறாக அவர்கள் போரை ஒரு வீர விளையாட்டாக கொண்டாடினர். இராணுவவாதம் மிலிட்டரிசம் ஒவ்வொரு நாடும் தங்களது இராணுவ பலத்தை பெருக்குவதிலேயே குறியாக இருந்தன. சமூகத்தில் இராணுவச் சீருடைக்கு அதிக மரியாதை இருந்தது. மக்கள் மனநிலை பத்திரிகைகள் மற்றும் கல்வி மூலம் மக்களிடம் மாற்று நாட்டு வெறுப்பு விதைக்கப்பட்டது. போர் வந்தால் அது குறுகிய காலமே நீடிக்கும் என்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் வீடு திரும்பிவிடலாம் என்றும் மக்கள் நம்ப வைக்கப்பட்டனர். அறிவுசார் காரணிகள் இன்டலெக்சுவல் ஃபேக்டர்ஸ் தத்துவவாதிகள் மற்றும் சிந்தனையாளர்கள் போரை நியாயப்படுத்திய விதம் ஆபத்தானது. சமூக டார்வினிசம் சோஷியல் டார்வினிசம் சார்லஸ் டார்வின் விலங்குகளுக்கு சொன்ன தக்கன பிழைத்தல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கோட்பாட்டை அறிஞர்கள் மனித சமூகத்திற்கு பயன்படுத்தினர். வலிமையான இனம் மட்டுமே வாழத் தகுதியானது, போர் என்பது ஒரு நாட்டின் ஆரோக்கியத்திற்கு தேவையானது என்ற ஆபத்தான சிந்தனை மேல்தட்டு மக்களிடம் இருந்தது. உடனடி காரணம் த ட்ரிகர். மேற்கூறிய அனைத்து காரணிகளும் சேர்ந்து உருவாக்கிய அழுத்தத்தில்தான் 1914 ஜூன் 28 அன்று சரஜேவோவில் ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுவே அந்த வெடிமருந்து கிடங்கில் விழுந்த தீப்பொறி. முடிவுரை. எனவே முதல் உலகப் போர் என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல. அது தேசியவாதம் ஏகாதிபத்தியம் இராணுவவாதம் மற்றும் கூட்டணிகள் ஆகியவை இணைந்து உருவாக்கிய ஒரு மாபெரும் வரலாற்று விபத்து. Any single explanation for the outbreak of the First World War is likely to be too simple. An amalgam of factors intellectual, social, economic as well as political and diplomatic contributed to this horrifying conflict of monumental proportions. Explain. முதல் உலகப் போர் வெடித்ததற்கான எந்தவொரு விளக்கமும் மிகவும் எளிமையானதாக இருக்கலாம். அறிவுசார் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மற்றும் இராஜதந்திர காரணிகளின் கலவையே இந்த பயங்கரமான மோதலுக்கு பங்களித்தது. விளக்குங்கள். Complexity of the First World War S outbreak. முதல் உலகப் போர் வெடித்ததன் சிக்கலான தன்மை. The outbreak of the First World War was a complex event with multiple causes and contributing factors. No single explanation can fully explain the outbreak of World War I. முதல் உலகப் போர் வெடித்தது பல காரணங்கள் மற்றும் பங்களிக்கும் காரணிகளை கொண்ட ஒரு சிக்கலான நிகழ்வாகும். முதலாம் உலகப் போர் வெடித்ததை எந்த ஒரு விளக்கத்தாலும் முழுமையாக விளக்க முடியாது. Immediate cause உடனடி காரணம் assassination of Franz Ferdinand. The assassination of Franz Ferdinand, heir of the Austro-Hungarian by Gavrilo Princip, a Serbian nationalist, in June 1914. It triggered a chain reaction of events. பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை 1914 ஜூன் மாதம்
ஆஸ்திரியா ஹங்கேரியின் வாரிசு பிரான்ஸ் பெர்டினாண்ட் செர்பிய தேசியவாதி கவ்ரிலோ பிரின்சிப் கேவ்ரிலோ பிரின்சப் கையால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்ச்சியான நிகழ்வுகளின் தொடக்கமாக அமைந்தது. ட்ரிகரிங் இவெண்ட்ஸ் தூண்டுதல் நிகழ்வுகள். ஆஸ்ட்ரியா ஹங்கரி அல்டிமேட்டம். Austria ultimatum to Serbia, which Serbia refused to follow. It led to Austria's declaration of war. ஆஸ்திரியா ஹங்கேரியின் இறுதி எச்சரிக்கை. செர்பியாவிற்கு ஆஸ்திரியா ஹங்கேரியின் இறுதி எச்சரிக்கை, அதை செர்பியா பின்பற்ற மறுத்தது. இது ஆஸ்திரியா ஹங்கேரியின் போர் அறிவிப்புக்கு வழிவகுத்தது. Russia supported Serbia. Austria's declaration of war on Serbia. Russia supported Serbia. This led to Germany declare war on Russia. செர்பியா மீது ஆஸ்திரியா போர் பிரகடனம் செய்தது. ரஷ்யா செர்பியாவை ஆதரித்தது. இது ஜெர்மனி ரஷ்யா மீது போரை அறிவிக்க வழிவகுத்தது. Underlying causes அடிப்படை காரணங்கள். Imperialism. The competition for colonies and resources in Africa and Asia contributed to tensions between European powers. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் காலனிகள் மற்றும் வளங்களுக்கான போட்டி ஐரோப்பிய சக்திகளுக்கு இடையே பதட்டங்களுக்கு பங்களித்தது. Nationalism. The rise of nationalism in various countries, including Germany, Italy, and the Balkans, fueled tensions and militarism. ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பால்கன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தேசியவாதத்தின் எழுச்சி பதட்டங்களையும் இராணுவவாதத்தையும் தூண்டியது. Alliances. The complex system of alliances between European powers including the Triple Entente and the Triple Alliance created a situation in which a small conflict could quickly escalate. Triple Entente மற்றும் Triple Alliance போன்ற சிக்கலான கூட்டணிகள் சிறிய மோதல்களையும் விரைவில் பெரிய போராக மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின. Long-term causes நீண்டகால காரணங்கள். German unification. Germany's rapid industrialization and unification under Bismarck created tensions with other European powers. ஜெர்மன் ஒருங்கிணைப்பு. ஜெர்மனியின் வேகமான தொழில்மயமாக்கலும் பிஸ்மார்க் தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பும் மற்ற ஐரோப்பிய சக்திகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது. Balkan instability. The Balkans' instability with various ethnic groups seeking independence and territorial changes. பால்கன் நிலைத்தன்மையின்மை. பால்கன் பகுதியில் பல்வேறு இனக்குழுக்கள் சுதந்திரம் மற்றும் பிராந்திய மாற்றங்களை நாடுவதால் நிலையற்ற தன்மை நிலவுகிறது. Great power rivalries. The great powers of Europe, including Britain, France, Germany, Austria, Hungary, and Russia, had complex rivalries that contributed to the outbreak of war. மிகப்பெரிய சக்திகளின் போட்டிகள். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட ஐரோப்பாவின் பெரும் வல்லரசுகள் போர் வெடிப்பதற்கு பங்களித்த சிக்கலான போட்டிகளை கொண்டிருந்தன. Conclusion. The outbreak of the First World War was indeed a complex event with multiple causes and contributing factors. Understanding the war's origins requires considering the interplay of intellectual, social, economic, political, and diplomatic factors that ultimately led to this monumental conflict. முதல் உலகப் போர் வெடித்தது உண்மையில் பல காரணங்கள் மற்றும் பங்களிக்கும் காரணிகளை கொண்ட ஒரு சிக்கலான நிகழ்வாகும். போரின் தோற்றத்தை புரிந்துகொள்வதற்கு இந்த மகத்தான மோதலுக்கு இறுதியில் வழிவகுத்த அறிவுசார், சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் இராஜதந்திர காரணிகளின் தொடர்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும். The First World War resulted from a web of political alliances, nationalism, militarism, imperialism, and failed diplomacy. Not a single cause but a mixture of interrelated forces. முதல் உலகப் போர் அரசியல் கூட்டணிகள், தேசியவாதம், இராணுவவாதம், ஏகாதிபத்தியம் மற்றும் தோல்வியுற்ற ராஜதந்திரம் ஆகியவற்றின் வலையமைப்பிலிருந்து உருவானது. ஒரே ஒரு காரணம் அல்ல, ஆனால் ஒன்றோடொன்று தொடர்புடைய சக்திகளின் கலவையாகும்.
முதல் உலகப் போர் அதிகார சமநிலையை பாதுகாப்பதற்காகவே நடத்தப்பட்டது என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? முதல் உலகப் போர் அதிகார சமநிலையை பேலன்ஸ் ஆஃப் பவர் பாதுகாப்பதற்காகவே நடத்தப்பட்டது என்ற கூற்று பெரும்பாலும் சரியானது, குறிப்பாக பிரிட்டன் போன்ற வல்லரசுகளின் பார்வையில். ஆனால் அது மட்டுமே முழுமையான காரணம் என்று சொல்லிவிட முடியாது. இதை நாம் ஆதரவாகவும் விமர்சன ரீதியாகவும் இரண்டு கோணங்களில் அணுகலாம். கூற்றுக்கு ஆதரவான வாதங்கள்: ஏன் இது அதிகார சமநிலைக்கான போர்? ஐரோப்பாவின் முக்கிய வல்லரசுகள், குறிப்பாக இங்கிலாந்து, போரில் இறங்கியதற்கான முக்கிய காரணம் ஐரோப்பாவில் எந்த ஒரு நாடும் அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதே ஆகும். பிரிட்டனின் பாரம்பரிய கொள்கை: நெப்போலியன் காலத்திலிருந்தே இங்கிலாந்தின் வெளியுறவுக் கொள்கை ஐரோப்பிய சக்தி சமநிலையை பாதுகாப்பதாகும். அதாவது ஐரோப்பா கண்டத்தில் எந்த ஒரு நாடும், அது பிரான்சாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளை அடக்கியாலும் வல்லரசாக மாறக்கூடாது. 1914 இல் ஜெர்மனி பெல்ஜியம் வழியாக பிரான்சை தாக்கியபோது ஜெர்மனி ஐரோப்பாவை முழுமையாக கைப்பற்றிவிடும் என்ற அச்சம் இங்கிலாந்திற்கு வந்தது. எனவே சமநிலையை மீட்டெடுக்கவே இங்கிலாந்து போரில் குதித்தது. கூட்டணி அமைப்புகளின் நோக்கம் ஐரோப்பா இரண்டு பெரும் முகாம்களாக பிரிந்திருந்ததே மூவர் கூட்டணி vs மூவர் நல்லுறவு அதிகார சமநிலையை பராமரிக்கத்தான். எங்களுக்குச் சமமான பலம் கொண்ட கூட்டணி எதிரில் இருந்தால் அவர்கள் நம்மை தாக்க மாட்டார்கள் என்று ஒவ்வொரு தரப்பும் நம்பியது. ஆனால் அந்தச் சமநிலை ஒரு கட்டத்தில் அச்சத்தை உருவாக்கி போருக்கு வழிவகுத்தது. ஜெர்மனியின் கடற்படை வளர்ச்சி. இங்கிலாந்தின் கடற்படை ஆதிக்கத்தை சமன் செய்ய ஜெர்மனி தனது கடற்படையை நேவல் ரேஸ் வேகமாக வளர்த்தது. இதை இங்கிலாந்து தனது அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக பார்த்தது. ஜெர்மனியை மட்டுப்படுத்தவே இங்கிலாந்து போரை தேர்வு செய்தது. கூற்றுக்கு எதிரான வாதங்கள்: சமநிலையை தாண்டிய காரணங்கள். போர் வெடித்ததற்கு அதிகாரச் சமநிலை ஒரு காரணம் என்றாலும் அதை தாண்டி உணர்வுபூர்வமான மற்றும் ஆதிக்க வெறி கொண்ட காரணங்களும் இருந்தன. அதிகார சமநிலையை தகர்க்கும் ஆசை will to dominate. ஜெர்மனியின் நோக்கம் பழைய சமநிலையை பாதுகாப்பது அல்ல, அதை உடைத்துவிட்டு ஜெர்மனிக்குச் சாதகமான புதிய உலக ஒழுங்கை வெல்த் பாலிடிக் உருவாக்குவதாகும். எனவே ஜெர்மனியை பொறுத்தவரை இது சமநிலை போர் அல்ல, ஆதிக்கப் போர். தேசியவாதம் மற்றும் இன உணர்வு. செர்பியாவிற்கு இது வாழ்வுரிமை பிரச்சினை. ஆஸ்திரியாவிற்கு இது பல்லின பேரரசை தக்கவைக்கும் முயற்சி. பிரான்சுக்கு இது இழந்த நிலத்தை அல்சாஸ் லொரைன் மீட்கும் பழிவாங்கும் நடவடிக்கை. இவற்றில் சமநிலை என்ற கணக்கீட்டை விட கௌரவம் மற்றும் பழிவாங்கல் உணர்வுகளே மேலோங்கியிருந்தன. பயம் ஃபீல். பல நாடுகள் அதிகார சமநிலைக்காக போரிடவில்லை, இருத்தலுக்காக சர்வைவல் போரிட்டன. உதாரணமாக ஆஸ்திரியா ஹங்கேரி தனது பேரரசு சிதைந்துவிடும் என்ற பயத்தில் போரை தொடங்கியது. முடிவுரை: இந்த கூற்றுக்கு நாம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கலாம். பிரிட்டனை பொறுத்தவரை இந்த கூற்று 100 விழுக்காடு சரியானது. பிரிட்டன் போரில் நுழைந்ததற்கு காரணம் பெல்ஜியத்தின் நடுநிலைமை மட்டுமல்ல, ஜெர்மனி ஐரோப்பாவின் எஜமானன் ஆவதை தடுப்பதே ஆகும். மற்ற நாடுகளை பொறுத்தவரை இது அதிகார சமநிலையை விட ஆதிக்கம் ஜெர்மனி அல்லது இருத்தல் ஆஸ்திரியா அல்லது தேசியவாதம் செர்பியா பிரான்ஸ் சார்ந்த போராக இருந்தது. சுருக்கம்: முதல் உலகப் போர் அதிகார சமநிலையை பாதுகாக்கும் முயற்சியாக தொடங்கியது உண்மைதான். ஆனால் அந்தச் சமநிலையை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட கூட்டணி அமைப்புகளே இறுதியில் அந்தச் சமநிலையை சுக்குநூறாக உடைத்தன. How far is it correct to say that the First World War was fought essentially for the preservation of the balance of power? முதல் உலகப் போர் அதிகார சமநிலையை பாதுகாப்பதற்காகவே நடத்தப்பட்டது என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். அதிகார சமநிலை மற்றும் முதல் உலகப் போர்.
The First World War was really fought to preserve the balance of power in Europe. However, this was not the only reason. Some countries had other motives like gaining colonies, protecting their allies, showing national pride, or settling old disputes. So, while preserving the balance of power was important, every nation had its own reasons for fighting. முதல் உலகப் போர் உண்மையில் ஐரோப்பாவில் அதிகார சமநிலையை பாதுகாப்பதற்காகவே நடத்தப்பட்டது. இருப்பினும் இது மட்டுமே காரணம் அல்ல. சில நாடுகளுக்கு காலனிகளை பெறுதல், தங்கள் நட்பு நாடுகளை பாதுகாத்தல், தேசிய பெருமையை காட்டுதல் அல்லது பழைய தகராறுகளை தீர்த்து வைப்பது போன்ற பிற நோக்கங்களும் இருந்தன. எனவே அதிகார சமநிலையை பாதுகாப்பது முக்கியம் என்றாலும் ஒவ்வொரு நாடும் சண்டையிடுவதற்கு அதன் சொந்த காரணங்களை கொண்டிருந்தன. Key aspects of balance of power. அதிகார சமநிலையின் முக்கிய அம்சங்கள். Maintain equilibrium. Aim to maintain a balance among European powers and prevent any single country from dominating others. சமநிலையை பராமரித்தல். ஐரோப்பிய சக்திகளிடையே சமநிலையை நிலைநிறுத்துவதையும் மற்றும் எந்தவொரு தனி நாடும் மற்ற நாடுகளை ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டது. Prevent German domination. Britain and France wanted to prevent Germany from dominating Europe. ஜெர்மன் மேலாதிக்கத்தை தடுத்தல். ஐரோப்பாவில் ஜெர்மனி ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க பிரிட்டனும் பிரான்சும் விரும்பின. அதர் மோட்டிவேஷன்ஸ். பிற உந்துதல்கள். Nationalism and imperialism. Nationalist and imperialist ambitions played significant roles, with various powers seeking to expand their territories, influence, and prestige. தேசியவாதம் மற்றும் ஏகாதிபத்தியம். தேசியவாத மற்றும் ஏகாதிபத்திய லட்சியங்கள் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களை வகித்தன. பல்வேறு சக்திகள் தங்கள் பிரதேசங்கள், செல்வாக்கு மற்றும் கௌரவத்தை விரிவுபடுத்த முயன்றன. Defense concerns. Many countries entered the war due to defensive concerns such as protecting their sovereignty, territorial integrity, or alliances. தற்காப்பு கவலைகள். பல நாடுகள் தங்கள் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது கூட்டணிகளை பாதுகாப்பது போன்ற தற்காப்பு கவலைகள் காரணமாக போரில் நுழைந்தன. Complexity of war aims. போர் நோக்கங்களின் சிக்கலான தன்மை. Multiple motivations. Different countries had varying motivations, and even within countries, different groups and individuals had different reasons for supporting the war. பல உந்துதல்கள். வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு உந்துதல்களை கொண்டிருந்தன. மேலும் நாடுகளுக்குள்ளும் கூட வெவ்வேறு குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் போரை ஆதரிப்பதற்கு வெவ்வேறு காரணங்களை கொண்டிருந்தனர். War aim. The aims and motivations of the war changed as the war continued. போர் நோக்கம். போர் தொடர்ந்தபோது போரின் நோக்கங்களும் உந்துதல்களும் மாறின. Conclusion. The war's complex causes and motivations involved a mix of factors including nationalism, imperialism, defense, and security concerns. போரின் சிக்கலான காரணங்கள் மற்றும் உந்துதல்கள் தேசியவாதம், ஏகாதிபத்தியம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவலைகள் உள்ளிட்ட காரணிகளின் கலவையை உள்ளடக்கியது. முதல் உலகப் போர் நவீன வரலாற்றில் முதல் மொத்த போர் என்று ஏன் அழைக்கப்பட்டது? முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை வரலாற்றில் மொத்தப் போர், டோட்டல் வார் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், அதுவரை நடந்த போர்களைப் போல இது வெறும் இராணுவங்களுக்கு இடையிலான மோதலாக மட்டும் இருக்கவில்லை. மாறாக இது நாடுகளுக்கு இடையிலான முழுமையான மோதலாக இருந்தது. இதில் சமூகம், பொருளாதாரம் மற்றும் மக்கள் என அனைவரும் போருக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர். இதற்கான முக்கிய காரணங்கள்: முழுமையான ஆள்சேர்ப்பு மாஸ் மொபிலைசேஷன். முந்தைய காலங்களில் போர்கள் சிறிய, தொழில்முறை இராணுவங்களால் ப்ரொஃபஷனல் ஆர்மீஸ் நடத்தப்பட்டன. ஆனால் முதல் உலகப் போரில் நாடுகள் கட்டாய இராணுவச் சேவை கன்ஸ்கிரிப்ஷன் சட்டத்தை அமல்படுத்தின. கோடிக்கணக்கான இளைஞர்கள் கட்டாயமாக போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டனர். சிவிலியன்களாக இருந்தவர்கள் ஒரே இரவில் வீரர்களாக மாற்றப்பட்டனர். உள்நாட்டு முனை த ஹோம் ஃப்ரண்ட். போர் எல்லையில் நடக்கும் சண்டை மட்டுமல்ல, உள்நாட்டில் நடக்கும் உற்பத்தியும் முக்கியம் என்ற நிலை உருவானது.
ஆண்கள் போருக்குச் சென்றதால் தொழிற்சாலைகள், வயல்கள் மற்றும் அலுவலகங்களில் பெண்கள் வேலை செய்யத் தொடங்கினர். பெண்கள் ஆயுத தொழிற்சாலைகளில் மியூனிஷன்ஸ் ஃபேக்டரிஸ் வேலை செய்து குண்டுகள் மற்றும் தோட்டாக்களை தயாரித்தனர். பொருளாதார கட்டுப்பாடு கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்கானமி. போரை நடத்த அரசாங்கங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன. தனியார் தொழிற்சாலைகள் அரசின் உத்தரவுப்படி ஆயுதங்கள், சீருடைகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க வற்புறுத்தப்பட்டன. நுகர்வோர் பொருட்களின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு போர் தளவாட உற்பத்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. உணவு பங்கீடு ரேஷனிங். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இராணுவத்திற்கு தேவைப்பட்டதால் பொதுமக்களுக்கு பொருட்கள் கிடைப்பது குறைந்தது. அரசாங்கம் ரேஷன் முறை ரேஷனிங் மூலம் உணவு, நிலக்கரி மற்றும் துணிகளை மக்களுக்கு பலவாக விநியோகித்தது. சிவிலியன்கள் மீதான தாக்குதல் பிளரிங் லைன்ஸ் பிட்வீன் சோல்ஜர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ். இதுவரை நடந்த போர்களில் வீரர்கள் மட்டுமே தாக்கப்படுவார்கள். ஆனால் இதில் எதிரி நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க கடற்படை முற்றுகை நேவல் பிளாக்கேட் இடப்பட்டது. இதனால் ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்தனர். வான்தாக்குதல்கள் ஜெப்பலன்ஸ் ஏர்கிராஃப்ட் மூலம் நகரங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. பிரச்சாரம் புரோபகாண்டா. மக்களின் மன உறுதியை குலைக்காமல் இருக்கவும் எதிரிகள் மீது வெறுப்பை வளர்க்கவும் அரசாங்கங்கள் ஊடகங்களை கட்டுப்படுத்தின. சினிமா, சுவரொட்டிகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் போர் பிரச்சாரம் செய்யப்பட்டது. உண்மைகள் மறைக்கப்பட்டு தேசபக்தி தூண்டப்பட்டது. சுருக்கம்: ஒரு நாட்டின் இராணுவம் மட்டுமல்லாமல் அதன் தொழில்துறை, விவசாயம், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊடகங்கள் என அனைத்து வளங்களும் போருக்காகவே பயன்படுத்தப்பட்டதால் இது வரலாற்றில் முதல் மொத்த போர் என்று அழைக்கப்படுகிறது. Why was the First World War termed as the first total war in modern history? முதல் உலகப் போர் நவீன வரலாற்றில் முதல் மொத்த போர் என்று ஏன் அழைக்கப்பட்டது? Total war, a new dimension of warfare. மொத்த போர், போரின் புதிய பரிமாணம். The First World War was termed the first total war in modern history due to unprecedented destruction, technology, and impact on society. முதல் உலகப் போர் முன்னெப்போதும் இல்லாத அழிவு, தொழில்நுட்பம் மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம் காரணமாக நவீன வரலாற்றில் முதல் மொத்த போர் என்று அழைக்கப்பட்டது. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். முக்கிய பண்புகள்: complete resources utilized. World War I utilized total national participation including civilians, industries, agriculture, science and economies. முழுமையான வளங்கள். முதலாம் உலகப் போரில் பொதுமக்கள், தொழில்கள், விவசாயம், அறிவியல் மற்றும் பொருளாதாரங்கள் உட்பட மொத்த தேசிய பங்களிப்பு பயன்படுத்தப்பட்டது. Civilian targets. In the First World War, not only soldiers were attacked, but also ordinary people and their cities. Factories, railways, and agricultural lands were bombed or destroyed. பொதுமக்கள் இலக்குகள். முதல் உலகப் போரில் படைவீரர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் மற்றும் அவர்களின் நகரங்களும் தாக்கப்பட்டன. தொழிற்சாலைகள், ரயில்வேக்கள், விவசாய நிலங்கள் போன்றவை குண்டு வீசப்பட்டன அல்லது அழிக்கப்பட்டன. Unprecedented destruction. The war resulted in unprecedented destruction, loss of life, and widespread suffering. முன்னெப்போதும் இல்லாத அழிவு. போர் முன்னெப்போதும் இல்லாத அழிவு, உயிரிழப்பு மற்றும் பரவலான துன்பத்தை விளைவித்தது. Factors contributing to total war. மொத்த போருக்கு பங்களிக்கும் காரணிகள். Industrialization and technological advancements. The war saw the introduction of new technologies, such as tanks, aircraft, and poison gas. It increased the scale and destructiveness of warfare. தொழில்மயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். போரில் தாங்கிகள், விமானங்கள் மற்றும் விஷவாயு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது போரின் அளவையும் அழிவையும் அதிகரித்தது. Mass mobilization and propaganda. Governments employed mass mobilization and propaganda techniques to rally support for the war effort and demonize the enemy. வெகுஜன அணிதிரட்டல் மற்றும் பிரச்சாரம்.
அரசாங்கங்கள் போர் முயற்சிகளுக்கு ஆதரவை திரட்டவும் எதிரியை அரக்கத்தனமாக சித்தரிக்கவும் வெகுஜன அணிதிரட்டல் மற்றும் பிரச்சார நுட்பங்களை பயன்படுத்தின. இம்பாக்ட் ஆன் சொசைட்டி அண்ட் வார்ஃபேர். சமூகம் மற்றும் போர் மீதான தாக்கம். சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். It became a psychological war that changed public attitudes and politics around the world. உளவியல் தாக்கம். உலகம் முழுவதும் மக்கள் மனநிலையையும் அரசியலையும் மாற்றிய உளவியல் போராக இது அமைந்தது. Impact on women. Women worked in factories and hospitals and were agents of social change. பெண்கள் மீதான தாக்கம். பெண்கள் தொழிற்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் பணிபுரிந்து சமூக மாற்றத்தின் முகவர்களாக இருந்தனர். Effect on society. The war had a profound impact on society. It affected the economy, industry, culture, and personal life. சமூகத்தின் மீதான விளைவு. இந்த போர் சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது பொருளாதாரம், தொழில், கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்தது. Redefining warfare. The First World War redefined the nature of warfare, setting a precedent for future conflicts and shaping the course of modern warfare. போரை மறுவரையறை செய்தல். முதல் உலகப் போரின் தன்மையை மறுவரையறை செய்தது, எதிர்கால மோதல்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைத்தது மற்றும் நவீன போரின் போக்கை வடிவமைத்தது. Conclusion. Because it brought everything under the control of war, it has been called the first total war in modern history. அனைத்தையும் போரின் கீழ் கொண்டு வந்ததால் இது நவீன வரலாற்றின் முதல் முழுமையான போர் என அழைக்கப்படுகிறது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கில் முதல் உலகப் போரின் தாக்கத்தை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை வரலாற்றில் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தியது. அது 19ஆம் நூற்றாண்டின் பழைய உலகத்தை அழித்து 20ஆம் நூற்றாண்டின் நவீன உலகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது. இதன் தாக்கத்தை அரசியல் மற்றும் பொருளாதாரம் என இரு முக்கிய பிரிவுகளாகவும் அதன் மீதான விமர்சன பார்வையையும் கீழே காணலாம். அரசியல் ஒழுங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள். இம்பாக்ட் ஆன் பொலிட்டிக்கல் ஆர்டர். போருக்கு பிந்தைய அரசியல் வரைபடம் மற்றும் அதிகார மையங்கள் முற்றிலுமாக மாறின. பேரரசுகளின் வீழ்ச்சி. ஃபால் ஆஃப் எம்பயர். ஐரோப்பாவை நூற்றாண்டுகளாக ஆண்ட 4 மாபெரும் பேரரசுகள் சரிந்து விழுந்தன. ஜெர்மன் பேரரசு ஹோஹென்சோலர்ன் வம்சம். ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு ஹப்ஸ்பர்க் வம்சம். ரஷ்ய பேரரசு ரோமானோவ் வம்சம். உதுமானிய துருக்கிய பேரரசு ஆட்டோமன் எம்பயர். புதிய நாடுகளின் உருவாக்கம். சுயநிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஐரோப்பிய வரைபடம் மாற்றி வரையப்பட்டது. போலந்து, செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லாவியா, பின்லாந்து போன்ற புதிய நாடுகள் உருவானன. அதிகார மைய மாற்றம். ஷிஃப்ட் ஆஃப் பவர். அதுவரை உலக அரசியலின் மையமாக இருந்த ஐரோப்பாவின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா. அதுவரை ஒதுங்கியிருந்த அமெரிக்கா ஒரு உலக வல்லரசாக உருவெடுத்தது. ஜப்பான். ஆசியாவில் ஜப்பான் ஒரு பெரும் சக்தியாக உயர்ந்தது. சர்வதேச சங்கம். லீக் ஆஃப் நேஷன்ஸ். உலகில் இனி ஒரு போர் வராமல் தடுக்க முதல் முறையாக ஒரு சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னோடியாகும். சித்தாந்தங்களின் எழுச்சி. போர் ஏற்படுத்திய குழப்பம் 2 தீவிரமான அரசியல் சித்தாந்தங்களை வளர்த்தது. ரஷ்யாவில் கம்யூனிசம். 1917 புரட்சி. இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் பாசிசம் மற்றும் நாசிசம். தேசியவாதத்தின் மிகத்தீவிர வடிவம். பொருளாதார ஒழுங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள். இம்பாக்ட் ஆன் எகனாமிக் ஆர்டர். உலக பொருளாதாரம் தலைகீழாக திரும்பியது. செல்வம் ஐரோப்பாவிலிருந்து வெளியேறியது. கடன் கொடுத்தவர் டு கடன் வாங்கியவர். கிரெடிட்டர் டு டெட்டர். போருக்கு முன்பு வரை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உலகிற்கு பணம் கொடுப்பவர்களாக இருந்தனர். போர்ச் செலவிற்காக அவர்கள் அமெரிக்காவிடம் பெருமளவு கடன் வாங்கினர். இதனால் லண்டனிடம் இருந்த உலக பொருளாதார தலைநகரம் என்ற அந்தஸ்து நியூயார்க்கிற்குச் சென்றது. ஜெர்மனியின் பொருளாதார அழிவு. வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் ஜெர்மனி மீது மிக கடுமையான போர் இழப்பீடு ரெப்பரேஷன்ஸ் சுமத்தப்பட்டது. இதைச் சமாளிக்க ஜெர்மனி பணத்தை அச்சடித்ததால்
வரலாறு காணாத பணவீக்கம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டது. மக்கள் ஒரு ராக்கெட் ரொட்டி வாங்க வண்டி நிறைய பணத்தை எடுத்துச் செல்லும் நிலை உருவானது. அரசின் கட்டுப்பாடு தலையிடா கொள்கை லெஸ்ஸே ஃபேர் முடிவுக்கு வந்தது. போர்க்கால தேவைகளுக்காக தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தகத்தை அரசே கட்டுப்படுத்தத் தொடங்கியது. இது போருக்கு பின்னரும் தொடர்ந்தது. பெருமந்த நிலைக்கான அடித்தளம் சீட்ஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். ஐரோப்பிய பொருளாதாரம் சிதைந்ததும் அமெரிக்க பொருளாதாரத்தைச் சார்ந்தே உலகம் இயங்கத் தொடங்கியது. 1929 இல் அமெரிக்க பங்குச்சந்தை சரிந்தபோது அது உலகம் முழுவதும் பெரும் பொருளாதார மந்தநிலையை உருவாக்கியதற்கு முதல் உலகப் போரின் பொருளாதார சமநிலையின்மையே காரணம். விமர்சன பார்வை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். மேலோட்டமாக பார்த்தால் போர் முடிந்து அமைதி திரும்பியது போல தோன்றினாலும் ஆழமாக ஆராய்ந்தால் அது பல புதிய பிரச்சினைகளை உருவாக்கியது புரியும். அமைதி ஒப்பந்தமா அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையா? வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் 1919 அமைதியை கொண்டுவரவில்லை, அது ஜெர்மனியை அவமானப்படுத்தி இரண்டாம் உலகப் போருக்கான விதையை விதைத்தது. போலி காலனித்துவ நீக்கம் மாண்டேட் சிஸ்டம். துருக்கிய மற்றும் ஜெர்மன் காலனிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. மாறாக மேண்டேட் முறை என்ற பெயரில் அவை பிரிட்டன் மற்றும் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது காலனித்துவத்தின் வேறு வடிவமே. ஜனநாயகத்தின் தோல்வி. ஜனநாயகத்தை பாதுகாக்கவே போர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் போர் முடிவில் ஐரோப்பாவில் சர்வாதிகாரிகளே ஹிட்லர் முசோலினி அதிகம் தோன்றினர். முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் முதல் உலகப் போர் 19ஆம் நூற்றாண்டின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, மாறாக 20ஆம் நூற்றாண்டிற்கான புதிய மற்றும் பயங்கரமான பிரச்சனைகளை கம்யூனிசம் vs முதலாளித்துவம் இரண்டாம் உலகப் போர் உருவாக்கியது. Critically examine the impact of the First World War on the global political and economic order. உலக அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கில் முதல் உலகப் போரின் தாக்கத்தை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். The First World War had a profound impact on the global political and economic order. It led to significant changes in the balance of power, territorial maps, and international relations. முதல் உலகப் போர் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது அதிகார சமநிலை, பிராந்திய வரைபடங்கள் மற்றும் சர்வதேச உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. இம்பாக்ட் கான்சிக்வன்சஸ். தாக்கம் விளைவுகள். குளோபல் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் உலகளாவிய அரசியல் தாக்கம். கொலாப்ஸ் ஆஃப் எம்பயர். The war led to the downfall of four major empire: German, Austro-Hungarian, Ottoman, and Russian Empire. As a result, new nation-states emerged and borders were redefined. பேரரசுகளின் சரிவு. இந்த போர் 4 பெரிய பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஜெர்மன், ஆஸ்ட்ரோ, ஹங்கேரிய, ஒட்டோமான் மற்றும் ரஷ்ய பேரரசுகள். இதன் விளைவாக புதிய தேசிய அரசுகள் தோன்றி எல்லைகள் மறுவரையறை செய்யப்பட்டன. Rise of new global powers. The United States emerged as a global power, while European empire began to decline. புதிய உலகளாவிய சக்திகளின் எழுச்சி. ஐரோப்பிய பேரரசுகள் வீழ்ச்சியடையத் தொடங்கிய அதே வேளையில் அமெரிக்கா ஒரு உலகளாவிய சக்தியாக உருவெடுத்தது. Russian Revolution. The war contributed to the Russian Revolution. It led to the establishment of the Soviet Union. ரஷ்ய புரட்சி. போர் ரஷ்ய புரட்சிக்கு பங்களித்தது. இது சோவியத் யூனியன் உருவாக வழிவகுத்தது. Treaty of Versailles. The treaty imposed harsh penalties on Germany. It contributed to widespread dissatisfaction. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனி மீது கடுமையான தண்டனைகளை விதித்தது. இது பரவலான அதிருப்திக்கு பங்களித்தது. Nationalist movements. The war sparked nationalist movements across Asia, Africa, and the Middle East. It challenged colonial dominance. தேசியவாத இயக்கங்கள். இந்த போர் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் தேசியவாத இயக்கங்களை தூண்டியது. அது காலனித்துவ ஆதிக்கத்தை சவால் செய்தது. Ideological shifts. The war paved the way for the rise of fascism, communism, and other ideologies. It challenged capitalism and democracy. சித்தாந்த மாற்றங்கள்.
இந்த போர் பாசிசம், கம்யூனிசம் மற்றும் பிற சித்தாந்தங்களின் எழுச்சிக்கு வழி வகுத்தது. அது முதலாளித்துவத்தையும் ஜனநாயகத்தையும் சவால் செய்தது. Global economic impact. உலகளாவிய பொருளாதார தாக்கம். Shift in economic power. The war led to a shift in economic power from Europe to the United States. USA emerged as the world's leading economic power. பொருளாதார சக்தியில் மாற்றம். இந்த போர் பொருளாதார சக்தியை ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மாற்ற வழிவகுத்தது. அமெரிக்கா உலகின் முன்னணி பொருளாதார சக்தியாக உருவெடுத்தது. Economic instability. The war caused widespread economic instability, including high inflation rates, public debt, and disruption of international trade. பொருளாதார உறுதியற்ற தன்மை. இந்த போர் பரவலான பொருளாதார உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தியது. இதில் அதிக பணவீக்க விகிதங்கள், பொதுக்கடன் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் இடையூறு ஆகியவை அடங்கும். Protectionism. Protectionism means when a country tries to protect its own industries by reducing imports from other countries. Many countries adopted protectionist policies. It further obstructed global trade and contributed to economic instability. பாதுகாப்புவாதம். பாதுகாப்புவாதம் என்பது ஒரு நாடு மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியை குறைப்பதன் மூலம் தனது சொந்த தொழில்களை பாதுகாக்க முயற்சிப்பதை குறிக்கிறது. பல நாடுகள் பாதுகாப்புவாத கொள்கைகளை ஏற்றுக்கொண்டன. இது உலகளாவிய வர்த்தகத்தை மேலும் பாதித்தது மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு பங்களித்தது. Long-term consequences. The war's economic consequences contributed to the Great Depression and set the stage for World War II. நீண்டகால விளைவுகள். போரின் பொருளாதார விளைவுகள் பெரும் மந்தநிலைக்கு பங்களித்தன மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு களம் அமைத்தன. Social and humanitarian impact. சமூக மற்றும் மனிதாபிமான தாக்கம். Loss of life. Around 17 million deaths and millions were injured. Many with long-term physical and psychological trauma. உயிரிழப்பு. சுமார் 17 மில்லியன் இறப்புகள் மற்றும் மில்லியன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர். பலர் நீண்டகால உடல் மற்றும் உளவியல் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டனர். Displacement and refugees. Millions were displaced and many became refugees. இடப்பெயர்வு மற்றும் அகதிகள். மில்லியன் கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்தனர் மேலும் பலர் அகதிகளாக மாறினர். Social reforms. The war encouraged social reforms including rise of feminism and educational reforms. சமூக சீர்திருத்தங்கள். பெண்ணியம் மற்றும் கல்வி சீர்திருத்தங்களின் எழுச்சி உட்பட சமூக சீர்திருத்தங்களை போர் ஊக்குவித்தது. Psychological impact. The war had a profound psychological impact on individuals and societies. உளவியல் தாக்கம். தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் மீது போர் ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. Long-term consequences. நீண்டகால விளைவுகள். Rise of fascism and nationalism. The war contributed to the rise of fascist and nationalist movements in Europe. பாசிசம் மற்றும் தேசியவாதத்தின் எழுச்சி. ஐரோப்பாவில் பாசிச மற்றும் தேசியவாத இயக்கங்களின் எழுச்சிக்கு இந்த போர் பங்களித்தது. World War II. The Treaty of Versailles' harsh terms and the rise of Nazi Germany led to World War II. இரண்டாம் உலகப் போர். வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தின் கடுமையான விதிமுறைகளும் நாஜி ஜெர்மனியின் எழுச்சியும் இரண்டாம் உலகப் போருக்கு வழிவகுத்தன. Global politics. The war marked a shift in global politics with the decline of European empire and the emergence of new global powers. உலக அரசியல். ஐரோப்பிய பேரரசுகளின் வீழ்ச்சி மற்றும் புதிய உலகளாவிய சக்திகளின் தோற்றத்துடன் இந்த போர் உலக அரசியலில் ஒரு மாற்றத்தை குறித்தது. Conclusion. The First World War had long-term consequences for the global political and economic order, shaping the course of world history and setting the stage for future conflicts and crises. முடிவில் முதல் உலகப் போர் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. உலக வரலாற்றின் போக்கை வடிவமைத்து எதிர்கால மோதல்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு களம் அமைத்தது.